ஹாய், ஒன் டே எங்கள் தோப்பில் நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அம்மிஸ் சேனல். 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரையும் நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சிட்டி சைடில் இருக்க பசங்க மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான நல்ல விஷயம் நம்ம ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயல், தோப்பு, ஆட்டுக்குட்டி, தென்னை மரம் இதெல்லாம் தான். கண்டிப்பாக அந்த பசங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இங்கெல்லாம் போகணும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு அந்த பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ மறக்காம இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊர் பக்கம் கூப்பிட்டு வந்து இந்த வயல், தோப்பெல்லாம் காமிச்சு அந்த பசங்களுக்கு உண்மையான சந்தோஷம், இயற்கையான சந்தோஷம் என்னங்கிறத நிரூபிங்க. சாரி, நான் தமிழ் ஏதாவது ஒன்று இருந்தால் சாரி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஸ்மோக்டு ஸ்பெஷல் கிரில் சிக்கன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அண்ட் தென் இங்கே நம்ம கிரேப்ஸ் தோட்டம் அண்ட் நெல்லிக்காய், அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி, ஒரே பிறந்த 2 நாளான ஆட்டுக்குட்டி, இதோடலாம் அவங்க விளையாண்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா என்ஜாய் ஈவினிங் டைமில் ஒரு குளியல், சின்ன பசங்கள்லாம் நல்லா குளிச்சுட்டு அதை என்ஜாய் பண்ண நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கெலாம் பார்க்க போகிறோம். இந்த கயிறு போலீஸ் ட்ரைனிங்க்கான கயிறு, அதில் ஊஞ்சல் கட்டி ஆடினாங்க பசங்க. வாங்க நம்ம போகலாம். கடலூர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இது என்ன இடம்னு தெரிஞ்சிருக்கோம். இது வந்து நம்மளோட மெயின் பஜார். கிழக்கு தான் இந்த சிம்ரா சிக்கன் கடை இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாட்டுக்கோழி, நம்ம ப்ராய்லர் கோழி எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்லேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டதுனால அவங்க வீட்டுக்கும் டெலிவரி பண்ணுறாங்க. அண்டு எங்களுக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. போனதும் போட்டு பேக் பண்ணி எடுத்து தந்துட்டாங்க. இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு? நீ அங்கே போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து தான் எங்கள் தோப்பு இருக்குது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே. வராது. ஸோ ஃபைனலி வந்தாச்சு எங்கள் தோப்புக்கு. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், நோ சூடு, நோ சொரணை. பட் வெயிலோடு சேர்ந்து காற்று, நல்ல மரங்கள் இருக்கிறதுனால நல்ல காற்று இருந்துச்சு. ஸோ வெயில் ரொம்ப உரைக்கல, கொஞ்சம் நல்ல கிளைமேட் தான் அன்னைக்கு. அங்கே ஒரு மரம், பெரிய பலாமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த பலாப்பழத்தை பிடுங்கிட்டாங்க. சின்னதாக ஒரு குட்டி காய் தான் இருந்துச்சு. அங்கே குட்டி பையனை கூப்பிட்டு வந்திருந்தோம். ஸோ அவனுக்காக சேரீயில் தொட்டில் கட்டி வச்சுருந்தோம். வாங்க ஸ்மோக் கிரில் சிக்கன் எப்படி பண்ணலான்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தாங்களா. அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஒருத்தன் கண்ட கனவு, உசிறு முளைச்ச கனவு. கிரில் பண்ணுவோன்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் எதில் கிரில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அங்கே இருந்த தேங்காய் கூடை, இது தேங்காய் கூடைன்னு சொல்லுவாங்க. தேங்காய் கூடை 2 தேங்காய் கூடையை கிறிஸ்க்ராஸாக வச்சு ஸோ அதில் வச்சு ஸ்மோக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான். திடீர் பிளான். அங்கே இருக்கிற பொருளை வச்சு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக வந்துச்சு. கொஞ்சம் டைம் ஆச்சு அது வெந்து எடுக்கிறதுக்கு. பட் நல்ல தீ எரிஞ்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுச்சு. எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம். இந்த மொமெண்ட்ஸ் எப்போவுமே கிடைக்காது நமக்கு. பசங்கள் தான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து கிரேப்ஸ் தோட்டம். அது குருவி எதுவும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக அந்த நெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிரேப்ஸ் தோட்டம். அதில் பார்த்திங்கன்னா அந்த நெட்டில் வந்து ஒரு மைனா சிக்கிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் உள்ள வீராங்கனைகள்லாம் வந்து அதை காப்பாற்றி ரொம்ப பெரிய சாகசம் பண்ணாங்க. நான்லாம் தொடறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். பட் அந்த பசங்கள்லாம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அதை எடுத்து வெளியே விடுறதுக்கு. பட் ஆல்மோஸ்ட் அதை காப்பாற்றிட்டு சொல்லுவேன். நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். கிரேட். ரொம்ப க்ரீனரி, இன்னும் பழுக்கலை. அந்த பழங்கள்லாம் இன்னும் பழுக்கலை. ஒரு இதுலேயும் வந்து ஒன்று பழுத்து இருந்தது. அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. அதை எடுத்து தான் பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்தந்த சீசனில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. கிரேப்ஸ் தோட்டத்தில் நல்லா பசி எடுத்துச்சு பசங்களுக்கு. பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் மட்டும் தான் நாங்கள் க்ரில் பண்ணோம். மற்றபடி சாப்பாடு எல்லாம் வெளியே பண்டாரிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். நெய் சோறு அண்ட் சாப்ஸ், நெய் சோறு, குஸ்கா ரைஸ் அண்ட் பீஃப் சாப்ஸ், தால்ச்சா. ஸோ இதெல்லாம் தான் காம்பினேஷன். அந்த இடத்துக்கும் அந்த காம்பினேஷன் சாப்பாட்டுக்கும் சான்ஸே இல்லை. அடுத்து இதுதான் எங்களோட வந்து குட்டி கோட் ஃபார்ம். இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய குட்டி குட்டியான ஆட்டுக்குட்டிஸ் நிறைய இருக்குது. பிறந்து 2 நாள் ஆட்டுக்குட்டி, ஒரு 4-5 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. என் பசங்க அங்கேருந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. வந்த எல்லா குட்டி பசங்களும் அந்த ஆட்டுக்குட்டியாக ஃபுல்லாக ஊறிட்டு தான் இருந்தாங்க. இதுதான் வந்து 2 நாள் ஆன குட்டி. பாருங்கள், இன்னும் எஞ்சி நடத்தவே இல்லை அந்த குட்டி. ஆக்சுவலாக அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்சு ஒரு குட்டி பாப்பாலாம் அது ஏதோ பிள்ளையை தூக்குற மாதிரி தூக்கி வச்சுட்டு கீழே விடவே இல்லாமல் பிள்ளையை தூக்குற மாதிரி தூக்கி வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அண்ட் ஆக்சுவலி லாஸ்ட் ஃபைனல் ஈவினிங் டே செம்ம குளியல். அது பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஈவினிங் எல்லா ஆட்டுக்குட்டியோடு உருண்டு பிறண்டுட்டு அந்த நைட்டு பசங்க அந்த ஹோஸில் பம்ப் செட்டு, ஆக்சுவலாக தொட்டி இல்லாத காரணத்தினால பம்ப் செட்டில் குளிக்க முடியலை, ஹோஸில் தான் குளித்தாங்க பசங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா முன்ன பின்ன வீட்டில் வந்து ஷவர்லையும் இதுலேயுமா குளிச்சு பழக்கப்பட்ட பசங்க. ஸோ அங்கே குளிக்கிறது அவங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? நெல்லிக்காய் செம்ம புளிப்பான நெல்லிக்காய், அம்லா. அது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அந்த நெல்லிக்காய். அதாவது திருட்டுக்காய் தித்திக்குன்ற மாதிரி தான் இதெல்லாம். அது வந்து யாரும் பறிக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பறித்து திங்கிறதுல அது அனுபவமே. நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய்லாம் எடுத்து ஊறுகாய் போடுறதுக்காண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காயாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்ல புளிப்பான நெல்லிக்காய். ஸோ எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் குட்டி பையனை வச்சு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். அவன் செம்ம என்ஜாய் பண்ணான் குட்டியப்பா. கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அனுபவம். கண்டிப்பாக உங்கள் பசங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வயல் தோப்பு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இரு இந்த வர